அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில் சொல்லக்கூடாத ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னீங்க அப்படின்னா அது விளங்காமையே போயிடும். பெருமைக்காத இதையும் அப்படி இப்படின்னீங்கன்னா கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல திசை நடந்தாலும் சரி, கெட்ட திசை நடந்தாலும் சரி, உங்களுக்கு வர்ற வருமானத்தை வெளியே சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா 10 பேர் கடன் கேட்பானுங்க, 20 பேர் பல்லில் வைப்பானுங்க. வேக்காடாக இருக்கு, ஐயோ இவ்வளோ சம்பாதிக்கிறதா அப்படின்னு கடைசியில் கண் திஷ்டி ஆகி போயிடும். அப்புறம் நல்ல தூக்கம் வரல, கை குடையுது கால் குடையுதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நல்லது செய்யணும், உங்களை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்கிட்ட உங்கள் வருமானத்தை சொல்லலாம், உங்களை டெவலப் பண்ணி விடுறீங்கன்னு சொல்லலாம். மற்றங்கிட்ட சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டியும் இருக்குது, உங்களை கடனும் கேட்டு மறுபடியும் உங்களை கீழே இறக்கி விட்டுருவாங்க. இந்த வருமானத்தை வெளியில் சொல்லாதீங்க. நீங்கள் அடுத்து என்ன திட்டம் போடுறீங்க, என்ன செய்யலான் இருக்கிறீங்க, என்ன தொழில் செய்யலான் இருக்கிறீங்க, எப்படி சம்பாதிக்கலான் இருக்கிறீங்க, அதை பற்றியும் வெளியே சொல்லாதீங்க. உங்களை இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னா உங்கள் அந்த தொழிலில் சேர்ந்து உங்களைய முன்னேற்றத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும். ஊருக்குள்ள சும்மா தண்டூர் போட்டுக்கிட்டு தெரிஞ்சிங்க, அடுத்த திட்டத்தை வெளியே சொன்னீங்க, அந்த திட்டம் போச்சு, உங்களையும் நல்லா இருக்கிறவங்களையும் லாஸ் பண்ணி விட்டுருவாங்க, மன உளைச்சல் பண்ணி விட்டுருவாங்க. பார்த்து இருந்துக்குங்க. மௌனமாக அமைதியாக இருங்க. காரியத்தை சாது காட்டுங்க. அதாவது வாய்ப்பேச்சில் அதை செய்வேன் எது செய்வேன் அப்படின்னு சொல்கிறத விட மௌனமாக இருந்து காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. காரியத்தை செய்கிறதா உங்களுடைய வேலை. வாய்க்கு வேலை கொடுத்து அதையும் சொல்கிறது உங்கள் வேலை இல்லை. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் புருஷன் கொண்டாட்டிக்கோ அல்லது உங்கள் பையன் பிள்ளைக்கோ ஒரு தரைக்குறைவாக நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க உங்களை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். எல்லாத்துக்கிட்டே என் பாய் இப்படி சொல்லிச்சு, பொண்டாட்டி இப்படி சொல்லிச்சு, புள்ள இப்படி சொல்லிச்சு அப்படின்னு நான் இப்படி சொன்னேன்னு உங்கள் குடும்பத்தை நீங்களே கேவலமாக பேசாதீங்க. மௌனமாக இருந்து அமைதியாக இருந்து குடும்பத்தோடு நல்ல மகிழ்ச்சியாக வாழுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. அதாவது உங்களுக்கு பிடிச்சவரிடம் நான் இந்த தொழில் செய்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன செய்யலாம் அத்தனையும் உங்களுக்கு பிடிச்சவரிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடியவர், நல்வழி காட்டக்கூடியவர், அவர்கிட்ட தான் சொல்லணும். எல்லாத்துக்கிட்டையும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். நல்லா இருக்கிற நீங்கள் உங்களுக்கு கெடுதல் தான் வரும். கெடுதல் வந்துருச்சுன்னா உதவி செய்ய ஆள்